இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி கிளாஸ் பெயிண்டிங். என்னென்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அக்ரிலிக் கிளாஸ் ஷீட்டையோ இல்லை ஒரு ஓஹெச்பி ஷீட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வச்சுக்கோங்க. நான் வந்து A4 ஷீட்டில் அழகாக ஒரு பீகாக்கை வரைஞ்சி அதை கீழே வச்சுக்கிட்டேன். இது கிளாஸ் ஷீட்டுங்கிறதுனால இதை வந்து அந்த அந்த நம்ம வரைஞ்ச ஷீட்டுக்கு மேலேயே வச்சு அழகாக நம்ம வந்து அவுட்லைன் வந்து வரைய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து எதை யூஸ் பண்ணி வரைகிறேன்னா, இது வந்து கேமலோட கோல்டன் ஷேடு. ஸோ இந்த கோல்டன் ஷேடை வச்சு நான் அழகாக அதோட அவுட்லைனை வந்து போட ஆரம்பிச்சிட்டே இருக்கேன். போடுறதுக்கே வந்து ரொம்ப சூதிங்காக இருக்கும். நீங்கள் டைரெக்டாகவே இதை வந்து அப்ளையும் பண்ணிடலாம். நம்ம தனியாக இதை வந்து ஒரு கோன்லேயோ எதுலேயோ மாற்றி வந்து நம்ம பண்ணோன்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த டியூப்லேருந்தே நம்ம வந்து இந்த அவுட்லைனை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு போடுறதுக்கும் வந்து ரொம்ப அப்படியே சூதிங்காக நல்லா இருக்கும். ஸோ இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எப்படி வந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அந்த ஃப்ளோ வந்து இந்த டியூப்லேருந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் யூஸ் டு இட். ஸோ போட்டு முடித்த உடனே அந்த டவுன் பார்ட் கீழே இருக்கிற பார்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும், நீங்கள் கிளாஸ் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். கிளாஸ் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இடமா வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இது காயணும். இந்த கோல்டன் அவுட்லைன் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸ் ஷேட்ஸ் வச்சு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் என்ன பண்ணேன், இந்த கிளாஸ் கலர்ஸ் வாங்கினேன். அதில் 6 ஷேட்ஸ் தான் வாங்கினேன். 6 ஷேட்ஸில் வந்து மினிமல் கலர்ஸ் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கலர்ஸை வச்சு என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கும்போது சரி இதில் பீகாக்கோட ஷேட்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால சரின்னு ஃபஸ்ட்டு எல்லோ எடுத்திருக்கேன். எல்லோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது ரெஃபரன்ஸ் இமேஜில் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுவும் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருக்குதோ அதையும் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் போட்டால் சூட் ஆகுமோ அந்தந்த இடத்துக்குலாம் வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இந்த கிளாஸ் பெயிண்ட்டை வந்து போடுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு குட்டி பாட்டில் மாதிரி இருக்கும். அந்த பாட்டிலேருந்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் மொட்டையாக ஃபார்ம் ஆகும், பபிள்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் ரொம்ப பயந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த முட்டையை வந்து அப்படியே அந்த பாட்டில் நுனியிலேயே இந்த டிப்லேயே வந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு ஓரத்தில் விட்டுருங்க. அதுவே வந்து தன்னால் முட்டை வந்து உடஞ்சி இட் வில் பி ஃபைன், அது சரியாயிடும். ஸோ இதுதான் அந்த அப்பர் பார்ட் ஆஃப் த பீகாக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்லைன். ஸோ இதுக்கு வந்து என்ன கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ பீகாக் ப்ளூவும் பீகாக் க்ரீனும் இருந்தது. ஸோ அந்த பீகாக் ப்ளூ க்ரீன் இதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். போடும்போது அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக பேக்ரவுண்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் சொன்னேன்ல மினிமல் கலர்ஸ் தான் இருந்தது அந்த பாக்ஸில். 6 ஷேட்ஸ் தான் வாங்கினேன். மேபி 12 ஷேட்ஸ் வாங்கியிருந்தேன்னா கொஞ்சம் கூட வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்திருக்கும். நான் மிக்ஸும் பண்ணி ட்ரை பண்ணல. ஸோ அதனால் அந்த எல்லோ அண்ட் ரெட்டே வந்து ட்ரை பண்ணினேன். நாட் பேட், நல்லா தான் வந்திருக்கு. அப்புறம் பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, பார்டர்ஸ்க்கும் நான் வந்து இந்த பீகாக் ப்ளூவும் கொஞ்சம் அங்கங்கே வேறவர் இட் இஸ் சூட்டபிள் அங்கே வந்து கொஞ்சம் க்ரீனும் வந்து நான் அடிச்சிருக்கேன். ஸோ இதை அடிக்கிற ப்ராசஸே ரொம்ப சூதிங்காக இருக்கும். உண்மையிலே யூ வில் ஃபீல் லைக் டூயிங் மோர் அண்ட் மோர். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அடிக்கிறதே. ஸோ இதை அடித்து முடித்த உடனே ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது அப்படியே வந்து கடையில் கொடுத்து அழகாக நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம். இல்லை இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கிளாஸ் விண்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் விண்டோஸில் நீங்கள் கிளாஸ் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட்டும் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் தீஸ் கிளாஸ் கலர்ஸ். கிளாஸ் பெயிண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ.